Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்தரலாம். தொரோத்தி அப்படிங்கிற கார்த்திக் சுப்ராஜோடைய படைப்பில் இருந்து தான் நம்ம வந்து இப்போ ஒரு பாட்டை வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ தொரோத்தியோட டைட்டில் டீசர் வந்து நான் இன்னும் ரியாக்ட் பண்ணல, நான் இன்னும் பார்க்கல. டைட்டில் டீசர்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லர்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பெருசாக எனக்கு வந்து பெரிய ஆடியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலே வந்து நான் அந்த மாதிரி ட்ரெய்லர்ஸ் எல்லாம் நான் வந்து ரியாக்ட் பண்ணுறது இல்லை. மெயினாக வந்து ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ட்ரெய்லர்ஸ் நான் ரியாக்ட் பண்ணுறேன். இல்லை ஒரு நார்மலான மூவிஸ்க்கு இருக்கிற ட்ரெய்லர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பெருசாக ஆடியன்ஸ் வந்து இருக்கிறதில்ல அப்படிங்கிறதுனாலே நான் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, ஏன்னா இது சாங் ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட டைட்டில் டீசரை பார்த்தா தான் அது என்னங்கிறது எனக்கு புரியும். ஸோ அதனால் நான் இது ரெண்டையுமே ஒட்டுக்காக வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொரோத்தியோட டைட்டில் டீசர் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். மேபி நீங்கள் எல்லோரும் நிறைய ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்க்காதவங்க எங்கூட சேர்ந்து ரியாக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டைட்டில் டீசரோ எங்கூட சேர்ந்து ரியாக்ஷன் பாருங்கள். இல்லை சாங் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் சாங்குக்கு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வாங்க ஃபஸ்ட் நான் வந்து டீசர் ரியாக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாங் கேட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இளையராஜா சாரை பற்றிலாம் நம்ம நிறைய பேசுவோம். ஸோ சாங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோ ஸ்டுடியோஸ். இப்போ இவருக்கு நிறைய மூவிஸ் கிடைக்கும். ஓ, பயங்கர ராவா இருக்கு. சுப்பிரமணியபுரத்தோட வைப் கொடுக்குது எனக்கு. சூப்பர் ட்ரெய்லர் கட். அந்த சவுண்டு வச்சே வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷா ஹீரோயினு. ஓ மேன், the camera work is so good. டோரதின் போட்டிருக்குதுல. பட் டோரதின் தானே போட்டிருந்துச்சு. தொரோத்தி, ஓகே, வெரி நைஸ். ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது. டீசர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இளையராஜா சாரோட ஒரு காம்பினேஷனுங்கிறது வந்து நம்ம சொல்லவே வேணாம். பட் அது பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இளையராஜா சார்னா வந்து ரொம்ப பழசு 80s அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். பாருங்கள், அந்த டீசர்லேயே வந்து எவ்வளோ சூப்பராக வந்து டெக்னிக்கலாக கட் பண்ணி போட்டிருக்காரு. எவ்வளோ மிக்சிங் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் இல்லாமல் யாரும் பண்ண முடியாதுங்க. சரி வாங்க சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசலாம். நம்ம ரியாக்ட் பண்ண போகிற சாங் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண விருந்து அப்படிங்கிற சாங் தான் வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் தொரோத்தி மூவிலேருந்து. கல்யாண விருந்தே நீ அடிச்சு நொறுக்கே, 80s மாதிரி இருக்கு. பந்தியில முந்திக்கடா முத்துராசு. கல்யாண விருந்து நீ அடிச்சு நொறுக்கே, பந்தியில முந்திக்கடா முத்துராசு. சமைச்சதெல்லாம் இலக்கி வரும் தங்கராசு. அங்க நிறையும் எச்சில தொட்டிலு ஒன்று நினைப்பா மல்லி மல்லியப்பு கட்டிலு. நைஸ். Both are killing it actually. பயங்கரமா இருக்கு. எனக்கு ஒரு பழைய பாட்டு வந்து கேட்குற மாதிரி தாங்க இருக்கு. இன்னும் அப்படியே அந்த ஒரு வைபு பயங்கரமா இருக்கு. அப்பா அதே மாதிரி இருக்கு. அதே பேக்ரவுண்ட் வாய்ஸ்.
பயங்கர நாஸ்டாலஜியா இருக்கு கேக்குறதுக்கு. கல்யாண விருந்து நீ அடிச்சு நொறுக்கு வந்தியில முந்தி கடா முத்துராசு. கல்யாண விருந்து நீ அடிச்சு யுகேந்திரனோட வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. அப்படியே அவரோட அப்பாவோட இதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. பரவாயில்ல, ரிஷிகாந்த் இப்போ நிறைய வந்து சூப்பராக மூவிஸ் பண்ணிட்டு வராரு. ரொம்ப நல்லா இருக்கு, அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. அந்த நெட்டு அப்படியே இருக்குங்க. லேடி வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுது. கொஞ்சம் பழைய வாய்ஸ் மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா கேட்குற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. கல்யாண விருந்தாடி அடிச்சு நொறுக்கு சமைச்சதெல்லாம் எல்லைக்கு வரும் தங்க ராசே. அதே எண்டிங் நம்ம டீசரில் வந்து பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே 80s நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 80s காலத்தில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக அதனால தான் வந்து இளையராஜா சாரையும் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம இளையராஜா சாரோட விளையாட்டை வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். ஏன்னா எனக்கு 80s தான் வேணும்னு சொன்னால் 80s கிங் வேறு யாருமே கிடையாது, நம்ம இளையராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவை ஆண்டவங்க யாருமே கிடையாது இப்போ வரைக்குமே. ஆனால் 80s சொல்லும் போது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 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 அசாதாரணமான ஒரு படைப்பு தான் அவர் வந்து கொடுத்துருந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். அவருடைய திறமை மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். இந்த ஏஜ்லேயும் வந்து உழைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். ரஜினி சார் மாதிரி அவரும் வந்து இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அவரோட உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. சில விஷயங்கள் அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெருசாக இருக்குப்பா, வியப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரு 80s சாங் அப்படியே கேட்ட மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு, ஒரு வைப்பு தான் இருந்துச்சு. லிரிக்ஸும் சூப்பராக இருந்தது, சாங்கும் சூப்பராக இருக்குது. அதாவது வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யுகேந்திரனோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரோட அப்பாவோட வாய்ஸை வந்து கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபீல் அப்படியே கொடுத்தது, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து டீசரும் சரி சாங்கும் சரி ரொம்ப அழகாக இருக்குது. படமும் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். லைக் ஜிகிரதண்டா மாதிரி இது ஒரு பயங்கரமான ராவான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மேபி கார்த்திக் சுப்ராஜும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு புதுசாக ஒரு கதையை வந்து பண்ணும்போது அவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சூர்யா, ரஜினி சார்லாம் வச்சு பண்ணும்போது அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸை வைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஃப்ரீயாக ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வந்து ஒரு படத்தை அவர் நினச்ச மாதிரி எடுக்க முடியுங்கிறதுல ரொம்ப இதாக இருக்கும், ஃப்ரீயாக இருப்பார். ஸோ டீசர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதே மாதிரி சாங்கும் பிடிச்சது. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இளையராஜா ஃபேன்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே சாங்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், நீங்கள் எல்லோரும் என்ஜாயும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டீசர் ரியாக்ஷன் அண்ட் சாங் ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.